ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா டெய்லியும் பஜாருக்கு போயிட்டு மக்களை மீட் பண்றதுக்காக போவாராம். ஏன்னா மக்கள் எவ்வளவு சந்தோஷமா தன்னுடைய ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக போவாராம். ராஜா அப்படின்னாலே மந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவருடைய முக்கிய மந்திரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் வந்திருக்காங்க. டெய்லியும் பஜாருக்கு போவாரு. பஜாருக்கு போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணுவாரு. பையனை மீட் பண்ணி ஒரே ஒரு கேள்வியை கேட்பாரு. ஒரு தங்க காசை காட்டுவாரு, ஒரு வெள்ளி காசை காட்டுவாரு. காட்டிட்டு இது ரெண்டுத்துல எது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்பாருங்க. அந்த பையனும் வெள்ளி தான் விலை உயர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லுவான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா வெள்ளி காசை அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து வந்துருவாரு. வந்துட்டு சபையில அந்த மந்திரி கிட்ட வந்து ராஜா சொல்றாரு, ஏன் உன் பையன் இவ்வளவு முட்டாளா இருக்கான், இவ்வளவு அளவுக்கு ஸ்டூபிடா ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மந்திரிக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு ராஜா, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல, நான் வந்து தங்கத்தையும் வெள்ளியும் காட்டிட்டு எது விலை உயர்ந்ததுன்னு கேட்டா வெள்ளி தான் விலை உயர்ந்ததுன்னு சொல்றான் உன் பையன், அவ்வளவு அளவுக்கு முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு. ரொம்ப ஷேம் ஆயிட்டு இருக்குது மந்திரிக்கு. மந்திரி நேர கோவத்தோட விறுவிறுன்னு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பையன் கிட்ட, டேய் கோல்டு விலை உயர்ந்ததா இல்ல வெள்ளி விலை உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. கோல்டு தான்ப்பா விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பையன் சொல்றான். நீ நான் சொல்ற, அப்ப ஏன்டா ராஜா கிட்ட டெய்லியும் வெள்ளி விலை உயர்ந்ததுன்னு சொல்ற, எனக்கு எவ்வளவு அசிங்கம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்றாரு. அதுக்கு பையன் என்ன தெரியுமா சொல்றான், அப்பா நான் கோல்டு தான் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்னா ஒரு கோல்டு காயினை என்கிட்ட கொடுத்துருப்பாரு. அடுத்த நாள் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டாரு. அன்னைக்கு ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. என்னால ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்க, அவர் மட்டும் இல்ல, அங்க இருந்து கூடி இருந்த எல்லா மக்களுமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. எல்லாரும் என்ன முட்டாளா பாக்குறாங்க. ஆனா இப்போ இந்த கேள்வியை டெய்லியும் ராஜா என்கிட்ட கேட்டு டெய்லியும் நான் தப்பான பதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் அவர் வந்து வெள்ளி காயினை என் கையில கொடுத்துட்டு போறாரு. இப்ப பாருங்க நான் எவ்வளவு வெள்ளி காயினை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை எடுக்கிறாருங்க. மூட்டையை திறந்து பார்த்தா மூட்டை ஃபுல்லா வெள்ளி காயின். இப்போ அந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான், ஒரு நாள் கிடைக்கிற அந்த ஒரு தங்க காசுக்காக டெய்லியும் கிடைக்கிற வெள்ளி காசை நான் லூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ வாழ்க்கையில நம்ம இந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கலாங்க. அதாவது ஒரு நாள் ஒரு சந்தோஷத்துக்காக வாழ்க்கை முழுக்க கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம வந்து தவற விட்டுருவோம் இல்லையா. ஒரு நாள் கிடைக்கிற வெற்றிக்காக வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வெற்றி, தினம் தினம் கிடைச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றியை சம்டைம்ஸ் தவற விட்டுருவோம். அந்த மாதிரி தவற விடாம நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபோக்கஸோட ஒரு கோலோட தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை, தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றிகள், அந்த வெற்றிகள் மூலியமா நம்ம வாழ்க்கை இன்னமும் சிறப்பா போகணும் அப்படின்றதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க.